So welcome to the class. So last class நாங்கள் வந்து switch cases பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி if cases பார்த்தோம். எனக்கு தெரியும் conditions define பண்ணுறதுக்கு if case யூஸ் பண்ணேலும். So if I go there, if this condition is satisfies, I will meet him. So next statement. அப்போ அந்த வகையில் நாங்கள் if conditions பார்த்தோம். அதுக்கப்புறமா நிறைய இஃப் கண்டிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய டைமில் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் இஃப் கண்டிஷனில் டிஃபைன் பண்ணும்போது அது வந்து ரீடபிலிட்டி இஷ்யூ, அது நிறைய டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்விட்ச் கேசஸ் இருக்குது. ஸ்விட்ச் கேசஸ் ஈஸியாக நான் வந்து ஒரு கண்டிஷனை சிம்பிளாக டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கண்டிஷனை கேசஸில் டிஃபைன் பண்ணி கொண்டு போகலாம் லைக் திஸ். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டோம். அந்த டெமோஸும் பார்த்து. ஸோ இன்றைக்கு எடிங் இட்டரேஷன்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, நான் அதுலேயும் நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்லேயும் பார்த்தோம், ஒரு நீட் ஒன்று வந்துச்சு எங்களுக்கு. அந்த யூஸர் இன்புட் ஒன் டைம் எடுக்கிறதுக்கு பதிலாக நிறைய டைம் எடுக்கிறேன்டா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தேன். நினைவிக்குது அவங்களுக்கு அது. இப்போ யூசர்கிட்ட இன்புட் எடுக்கும்போது நீங்கள் ஒரு கேள்வி கட்டியிருந்தீங்க, ஒரு இன்புட்டுக்கு பதிலாக நிறைய இன்புட் எடுக்கணும்டா என்ன செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம்ஸ், ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஒரு எல்எம்எஸ் மாதிரி ஒரு மார்க்கிங் சிஸ்டத்தில் வந்து நாங்கள் வந்து நிறைய பேருடைய மார்க்ஸ் என்டர் பண்ணி அதிலிருந்து எவரேஜை கல்குலேட் பண்ணி சம் எவரேஜ் அப்படி கல்குலேட் பண்ணி கிரேட் அப்படி கல்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ நாங்கள் என்ன செய்யணும், லெட்ஸ் see if there are 50 students, we need to enter 50 students marks one by one, right? ஸோ அதுக்கு நாங்கள் வந்து சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் இன்புட் எடுக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இன்ட் ஏஜ் இப்படின்னு சொல்லி நான் ஒரு இன்புட் எடுப்போம். 50 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு 50 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணுறங்கிறது ப்ராக்டிக்கல் இல்லை, அதுவும் இல்லாமல். ஸோ ப்ரோக்ராமிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் இஸ் டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். ஓகே, அதாவது டிஆர்ஒய்ன்னு சொல்லுவாங்க, டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். அதாவது ஏதாவது எங்களோட கோடிங் திரும்ப நாங்கள் அதை திரும்ப நாங்கள் ஒரு கோடை டைப் பண்ணுறோம் வேண்டாம், நாங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் முதலாவது விஷயம். அடுத்தது நாங்கள் சரியான ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணலை. அடுத்தது என்னோட கோடிங் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஏனெண்டா இதில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஃப்யூச்சரில். இப்போ நாங்கள் ஒரே விஷயத்தை திரும்ப லெட்ஸ் see 50 டைம்ஸ் நாங்கள் யூஸர் இன்புட் என்டர் பண்ணுறதுக்கு டைப் பண்ணினா, இன்கேஸ் என்னோட வேரியபிள் சேஞ்ச் பண்ணணும் என்றாலோ அல்லது அதில் என்ன சரி ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் என்றால் 50 பிளேசஸில் நாங்கள் அந்த சேஞ்சஸை பண்ணணும். ஓகே, விளங்கு தானே? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரீசன். ஸோ வி கோ வித் இட்டரேஷன்ஸ். இப்போ இட்டரேஷன் என்றால் ஒரு லூப் மாதிரி நிறைய டைப் ஆன லூப் இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபோர் லூப், இஃப் வைல், டூ வைல், அந்த மாதிரி. ஸோ நாங்கள் இது ஒன்றா என்னென்னு பார்ப்போம். முதலாவது இட்டரேஷன்ஸ் ஏன் தேவை என்னென்னு சரி அதோட கன்செப்ட்ஸை பார்ப்போம். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இந்த நீட் ஃபார் இட்ரேஷன்ஸ். ஸோ ஏன் நாங்கள் இதை யூஸ் பண்ணோம், கண்டினியூ எக்ஸிக்யூட்டிங் டாஸ்க். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் என்டர் பண்ணணும், அது மாதிரி ஒரு கண்டினியூஷாக வந்து ஒரு டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நாங்கள் லூப் யூஸ் பண்ணுவோம். often used in a combination with counter. ஸோ எங்களுக்கு தெரியும் கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பை சம் வேல்யூ. ஸோ ஒரு நான் கவுண்டர் யூஸ் பண்ணிப்போம் 1 2 3 4 லைக் தட். ஸோ மோஸ்ட்லி திஸ் இட்டரேஷன்ஸ் கம் அப் வித் கவுண்டர். நான் அது ஃபோர் லூப் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள சொல்கிறேன். ஆஸ்க் இன்புட் அன்டில் ஸ்டாப் இஸ் ரீச். ஸோ நாங்கள் இன்புட்டை கண்டினியூஸாக இருக்கக்குள்ள ஒரு எண்ட் ஒன்று இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 50 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் நாங்கள் என்டர் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் மிஸ்டேக் இருந்தால் இன்னொரு மார்க்ஸை என்டர் பண்ணிடக்கூடாது. எம்டியாக ஒரு மார்க்ஸை என்டர் பண்ணினாலும் இப்போ let's see we are inputting integers. Okay, so mistakenly 51 marks also if we entered into the same as a 0, and the marks will calculate all total marks will be divided by 51 values, right?
ஸோ 50 மாணவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்ஸ் என்டர் பண்ணிட்டு அது 51 பிரித்தா கரெக்ட் எவரேஜ் வராது ஃபார் எக்ஸாம்பிள் சினேரியோ. ஸோ அதனால் நாங்கள் வந்து எந்த பிளேஸில் ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனையும் நாங்கள் டிஃபைன் பண்ண இயலும். ஸோ ஆஸ்க் இன்புட் அன்டில் ஸ்டாப் இஸ் ரீச். லெட்ஸ் சி டூ வைல். டூ வைலில் டூ இந்த எங்களோட ஸ்டேட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணுவோம். வைலில் நாங்கள் எங்களோட கண்டிஷனை போடுவோம். ஸ்டூடெண்ட் கவுண்ட் reach 50 and also in the for loop also நாங்கள் சொல்லலும் ஒரு இன்க்ரிமெண்ட் கவுண்டர் ஒன்றை வச்சுட்டு இந்த நம்பருக்கு ஈக்குவல் ஆகும் வரைக்கும் இந்த இன்புட்டை என்டர்டுங்க ஒன்று சொல்லி இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கு. கீப் ரீடிங் 5 ஃப்ரம் அ டிஸ்க். ஸோ லெட்ஸ் சி நான் வந்து ஒரு டிரைவ் ஒன்றில் இருந்தோ அல்லது ஒரு டாக்குமெண்ட் அப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸில் இருந்து கண்டினியூஸாக ரீட் பண்ணணும். இந்த லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸை வந்து ரீட் பண்ணணுமெண்டா நாங்கள் ஸ்ட்ரிங் ரீடர் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஒரு லூப் தான் க்ரியேட் பண்ணி 1 by 1 லைனை ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சினேரியோ பார்ப்போம். இப்போ நான் படிக்கிற எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் ஆப்வியஸ்லி நாங்கள் கோடிங்கில் யூஸ் பண்ண போகிறது தான். அதுவும் இல்லாமல் அப்கமிங் காம்ப்ளெக்ஸ் பார்ட்டுக்கு வந்து இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்கள் இங்கே லூப்பை நல்லா கிளியராக பார்த்தா தான் ஃபைல்லேருந்து டேட்டா ஒன்று எடுக்கிறதுக்கு கோடிங் பண்ணும்போது எங்களுக்கு லூப் கிளியராக இருந்தால் தான் அந்த ரெஸ்ட் ஆஃப் த நியூ திங்ஸ் வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. அங்கே போய் எங்களுக்கு லூப் எப்படி ஒரு ஃபோலூப் எப்படி இருக்கும், அது ஒரு ஃபோலூப்ட கோடிங்கை பார்த்தா அது என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு விலங்கலைண்டா அதுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஃபைல்லேருந்து டிஸ்க்லேருந்து ரீடிங் பண்ணக்கூடிய அந்த கோட் வந்து எங்களுக்கு விலகாது. So therefore it very must, so we need to understand the basics. Okay, there are some other basics are remaining. So after that we go with the complex parts. Okay, before that we need to very clear about this stuff. Okay, let's see. So loop operations in C#, as I mentioned earlier. So we have while, do while, for loop, do while loop and what. So what's the difference between while and do while? I will explain next. Okay, so first creating a while loop. This is the mostly used one. So when we have a special one scenario without any conditions, even நாங்கள் வந்து பார்க்கலும் while boolean expression statement இப்படி ஒரு கண்டிஷன் இருந்தால் இதை நடத்துங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் while யூஸ் பண்ணும். ஓகே, பாருங்க இங்கே நீங்கள் பார்த்தா டூ வைலுக்கும் வைலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து இந்த கன்செப்ட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வைலுக்கு என்ன போட்டுக்கிறாங்கன்னா கண்டிஷன் இஸ் டெஸ்டட் பிஃபோர் லூப் ரன். என்ன அப்படின்னா டூ வைலில் வந்து ஃபஸ்ட்டுக்கு அந்த டூக்குள்ளே வர ஸ்டேட்மெண்ட்டை அதை அப்ளை பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் வைலில் இருக்கிற கண்டிஷனை check பண்ணும். So that means at least one time that loop will run in the do while. whileல வந்து இனிஷியலாகவே boolean expression-ஐ அந்த நாங்கள் கொடுக்குற கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு if it is valid only that statement will be executed. Okay, so that is a difference. நாங்கள் வந்து ஒரு சிஸ்டம் ஒரு சினேரியோவில் க்ரியேட் பண்ணுறோம். Let's see. The print statement, you are entering inside the do something else, you must be entered that. So first one என்னது டூவில் எதை போடுறீங்களோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் அப்புறமா வைல் இருக்கிற கண்டிஷனை செக் பண்ணும். இந்த சினேரியோ வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்ணும். பட் இந்த வைல் ஃபஸ்ட்டுக்கே அது வந்து கண்டிஷனை செக் பண்ணும். நாங்கள் இதில் இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனில் கொடுத்துக்கிற கண்டிஷனை. ஓகே, ஸ்டேட்மெண்ட் will get executed as long as expression is true. நான் ஏற்கனவே அதே கன்செப்ட் தான். இது வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். braces are required if more than one statement must be executed. இது நான் if clause-லையும் பார்த்தோம், if condition-லையும். இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடக்குள்ள இந்த பிரேசஸ் வந்து கேர்லி பிரேசஸ் போடலாட்டியும் பரவாயில்லன்னு பார்த்தோம். பட் நான் சொல்லியிருந்தேன் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸுக்கு
நான் ஃபாலோ பண்ணக்கூடிய best practice, we need to have a braces to identify this coding segment area. Okay, and we can create infinite loop. என்னண்டா infinite என்ன முடிவில்லாத லூப்ஸ் அப்படின்னு ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ வைலில் வந்து டூ வைல் ஒரு தடவை ரன் பண்ணிட்டு வயலுக்குள்ளே வந்து நான் கொடுக்குற கண்டிஷன் ஓல் இப்போ நான் கொடுக்குறேன் வைல் எக்ஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் ஈக்குவல் 6 என்று கொடுத்தா இந்த ப்ரோக்ராம் எப்போவுமே ரன் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ 6, எக்ஸ் கிரேட்டர் தென் 5 is yeah true. If it is true, always it will run. At the same time, here also mentioning x equal to 6 and x if while x greater than 6, sorry greater than 5, execute this command means always x is 5. So x is 6 and the condition is x greater than 5 not true. If it is true, always this statement executed without any end. ஸோ நாங்கள் பார்த்தோம்னா அதை வந்து கண்டினியூவாக ரன் பண்ணிகிட்டே இருக்கு. நீங்கள் பார்த்தா அப்படி நாங்கள் என்ன சரி மிஸ்டேக் பண்ணி நான் காட்டுறேன். அந்த கொமாண்ட் லைன் வந்து அப்படி ரன் பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு எண்ட் இல்லாமல். ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணால் வந்து சம்டைம் ப்ரோக்ராம் எரர் வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் அப்படின்ட்டு வரும். இல்லாட்டி எங்களோட மெமரி ஸ்பேஸ் கெப்பாசிட்டியை பொறுத்து தொடர்ந்து ரன் ஆகிக்கொண்டே இருக்கும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இதுதான் திங்ஸ். ஸோ இந்த வைலில் வந்து condition is tested before loop runs. Statement will executed only when this expression is true only. So when we have multiple statement, we need to have a braces and there are possibility for infinite loops. Okay, இதுதான் இதில் கான்செப்ட். நான் டெமோவில் எப்படி வருமென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா while loop, இப்போ நாங்கள் பாருங்கள் int I equal 0 பிறகு சொல்கிறோம் while I less than 10. இப்போ இதில் மீனிங் என்ன? anyone? I வந்து 10 விட less than இருக்கும். True. Okay. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் I equal 0. ஸோ 0 வந்து 10 இப்படி சொன்னா எஸ் then execute this statement will be executed. அது என்ன சொல்கிறேன், ரைட் லைன் print that number and I plus plus means increase I by 1. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறமாவும் ஐயோட வேல்யூ கூடிக்கொண்டே போகும். அப்போ எது வரைக்கும் போகும்? I equal to 10. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? 10 not equal, not less than 10, right? Therefore the statement will not be executed. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 0லேருந்து கூடி 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 வந்து ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டாக வந்து 9 ஆகின பிறகு again இங்கே 9 பிரிண்ட் ஆகிட்டு வந்த பிறகு 9 + 1 10. Then again I not less than 10. So it won't execute. It will go for another code, other part of the code. இதுதான் வந்து while. ஸோ இதில் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி let's see ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இது ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லாமல், ஓகே, இந்த இன்க்ரிமெண்ட் கொமாண்ட் இந்த இன்க்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் I is equal to 10, I less than 10 என்ன நடக்கும்? Anyone? Without this statement, if you type and rest of the thing, what will happen? Any idea? எப்படி வரும்? இந்த I plus plus இல்லாமல் I equal to 0, I less than 10 அப்படின்னு வந்தால் என்ன நடக்கும்னா அவுட்புட். எனி ஐடியா? False அப்படியா சார்? நல்லா யோசிங்க. I equal 0, ஓகே, I less than 10 அப்படின்னா I வந்து என்னங்க 0, 0 less than 10 no. Yes. Yes. So console write line என்ன இடத்துல பிரிண்ட் ஆகும்?
0. After that, what will happen? இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாட்டி என்ன நடக்கும்னா கண்டினியூஸாக 0 பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் இன்ஃபைனைட் டைம். ஏனென்றால் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஐ வந்து 0. ஓகே, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி ஐ வந்து 10 சின்ன அறிக்கக்கூடாது. ஸோ 0 obviously less than 10. ஸோ என்ன சொல்கிறோம், பிரிண்ட் பண்ணுங்கள் ஐஏ 0. அப்போ இது பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போகும். ஏன்னா வேற ஒரு இன்க்ரிமெண்ட்டோ என்னமோ கொடுத்துல நாங்கள் ஆல்வேஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 இன் திஸ் ஏரியா வித்தவுட் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, காட் ஃபார்வர்ட் வித்தவுட் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ பார்த்தா இது இல்லை. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து ஐ ஆல்வேஸ் 0, ஆல்வேஸ் லெஸ் தென் 10. இந்த கமாண்ட் லைன் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணி 0 மட்டுமே பிரிண்ட் பண்ணும் கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, தட் இஸ் த டிஃப்ரெண்ட். பட் இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கு. இப்படி ஒரு இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ கொடுக்கலாட்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஒரு இன்ஃபைனைட் லூப் ஆகிறதுக்கு சான்சஸ் கூட. ஓகே, ஸோ பிஃபோர் do while let's see how while can be done using a demo. Okay, okay, now on the last classes let's switch cases பார்த்தோம். இங்கே வந்து வயலும் ஸ்விட்சும் மிக்ஸ் பண்ணியும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோல் ரைட் லைன் என்டர் வேல்யூ இன்ட் மேக்ஸ் இன் பாஸ் கன்சோல் ரைட் லைன். ஓகே, இதில் என்ன சொல்லிக்கிறாங்க, உங்களுக்கு விளங்குது இதில் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்ட்டு தெரியுமா? பிஃபோர் ரன் மேக்ஸிமம் நம்பரை விட ஐ லெஸ் தானா இருக்கணும். நாங்கள் வந்து இங்கே யூசர்டே இன்புட் எடுத்துக்கொண்டு இப்போ நாங்கள் இப்படி இப்போ நம்பர் 50 நம்பர்ஸ் என்டர் பண்ணுறதுக்கான சினேரியோ மாதிரி இதை க்ரியேட் பண்ணிடுறோம். நான் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் வந்து நான் மேக்ஸ் நம்பர் போட்டிருக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் வந்து 50 நாங்கள் என்டர் பண்ணினா ஓகே. ஸோ ஐ ஈக்குவல் டு 0. ஸோ வி ஆர் மென்ஷனிங் தட் மேக்ஸ் லெஸ் தென் ஐ. ஸோ மேக்ஸ் லெஸ் தென் ஐ மீன் 50 இந்த 0 சின்ன அப்படியே இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போகிறது. அப்படியான சந்தர்ப்பத்தில் அதை ஒவ்வொரு நம்பராக பிரிண்ட் பண்ணுங்க. இப்போ நான் பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ லெட்ஸ் see 5 பார்த்தீங்கன்னா 5 வந்து 0 1 2 3 4. ஏன் 5 பிரிண்ட் ஆகலை அப்படின்னா நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறோம் மேக்ஸிமத்தின் சின்ன இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இதை எப்படி கொடுத்தா இப்போ வந்து 5 சேர்த்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் இந்த கண்டிஷன். இப்போ நாங்கள் 50 மார்க்ஸ் என்டர் பண்ணணுமெண்டா நாங்கள் அதில் ஒரு 50 கொடுத்துட்டு உதாரணத்துக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்புட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்கு. பார்த்தீங்கன்னா அப் டு 0 to 50. இப்போ இந்த இனிஷியல் வேல்யூ 0 தான் இருக்கணும்ன்ற கண்டிஷனும் இல்லை. இனிஷியல் வேல்யூ 1 இருந்தால் ஸோ திஸ் இஸ் நாட் பி ஈக்குவல் டு 0. பிகாஸ் இப்போ நான் 1 to 50 பிரிண்ட் பண்ணுறதுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இது மேக்ஸிமத்தை ஈக்குவல் பண்ண தேவை. அப்படியெல்லாம் பார்ப்போம். இப்போ நான் சொல்லி காட்டுறேன். நான் கொடுக்குற நம்பருக்கே வரணுமெண்டா 50 கொடுத்தா 49 வரும். ஏன் இந்த ஐட்டரேஷன் அது வந்து ஈக்குவல் ஆகலை, என்னன்னா 50க்கு லெஸ் தென். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இதை ஈக்குவல் கொடுத்தா தான் 50 சேர்த்து எடுக்கும். ஓகே, ஸோ என்ன சொல்கிறோம், ஃப்ரம் 150 print all the numbers. அதுதான் இதில் லாஜிக். ஸோ எனி டவுட் அபவுட் த while loop up to now? Anyone?
என்னென்ன சில எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டுங்க சார். ஓம் சார். ஓ அதான் கீழே செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த பேசிக் கான்செப்ட் விளங்கிட்டு தானே வாயில் எப்படி ஒர்க் ஓம் பண்ணுதுன்னு. சார். ஸ்விட்சையும் வாயிலையும் சேர்த்த மாதிரி. ஓகே லெட்ஸ் சி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா choosing, so we are printing out choosing the action you want to do. அதில் வந்து add employee number 1, update employee number 2, delete employee number 3, 99 will exit the application. ஸோ இங்கே வந்து நாங்கள் செலக்டட் ஆக்ஷனை வந்து யூஸ் இன்புட்டாக எடுக்கிறோம். obviously யூஸ் இன்புட்ஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரிங். ஸோ நாங்கள் ஏற்கனவே இது பார்த்துக்கிறோம். ஸோ அதனால் அவங்க ஸ்ட்ரிங்லேயே அதை இன்டீஜருக்கு மாற்றாம மேலே இது ஒரு கண்டிஷனை செக் பண்ண போகிறது அது ஸ்ட்ரிங்ஸில் இருக்கிறதால அவங்க ஸ்ட்ரிங்லேயே வச்சுக்கிறாங்க. ஓகே ஸோ அதில் டவுட் ஆகக்கூடாது. ஏன்னா இது ஸ்ட்ரிங்கை தான் அவுட்புட்டாக இந்த நாங்கள் எப்படி இன்செர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம்டியில் நாங்கள் நம்பர் 1 அடிச்சிருந்தாலும் சிஸ்டத்துக்கு அது போக போகிறது அது சிஸ்டத்துக்கு இப்படி தான் போய் சேரும். அதில் கிளியர் அடிக்கணும். ஸோ அந்த வகையில் ஸோ நாங்கள் இப்போ 99 ப்ரெஸ் பண்ணினாலும் அது இப்படி 99 ஸ்ட்ரிங்காக தான் போகும். ஸோ அதனால் அவங்க அதே கண்டிஷனில் இந்த வாயில் லூப்பை டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஓகே செலக்டட் ஆக்ஷன். ஸோ வில் சி ஐடியா இஸ் number 1 and add employee, 2 and update employee, 3 and delete employee. Okay. 99 exit application. So let's see. So நாங்கள் சொல்கிறோம் while selected action not equal to 99. இது ஒரு இப்படியும் செய்யணும். இப்போ என்ன சொல்கிறோம் while ஒரு கண்டிஷனை போடுறோம். இந்த கொடுக்குற இன்புட் 99 இல்லாத வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் கமாண்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஸ்விட்சையும் கொண்டு வந்து இன்செர்ட் பண்ணுறோம். ஸ்விட்ச் செலக்டட் ஆக்ஷன் அந்த நான் கொடுக்குற இன்புட் 1 இருந்தால் அட் நியூ எம்ப்ளாய், 2 இருந்தால் எப்படி, 3 இருந்தால் எப்படி, anything other than 1 2 3 99 it will be say invalid input. Okay, so that is the thing. இன்னொரு விஷயத்தை நோட் பண்ண சரி இங்கே விளங்கிக்கும். நீங்கள் பாருங்கள் இது இந்த எக்ஸாம்பிளை வச்சு ஏன் நாங்கள் டூ வைல் தேவை அப்படின்றது இப்போ நான் கொஞ்சத்தில் சொல்ல போகிறேன். ஓகே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் இந்த அறிகிற கோடிங் திரும்ப இங்கே ரிப்பீட் ஆகுது. ஏனென்றா ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் யூசர்கிட்ட ஒரு இன்புட் எடுக்கிறோம். ஓகே இது வந்து எடுக்கிறோம் தானே, அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து ரன் பண்ணணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த ஸ்விட்சுக்கு பிறகு திரும்பவும் இதே கண்டிஷன் எட் பண்ணிவிட்டு எகெயின் அண்ட் எகெயின் இது ரன் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறோம். ஓகே நான் இது ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி ரன் பண்ணுவேன். Number 1, adding new employee and choosing action what you want to do. Number 2, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தடவையோட முடிக்காமல் திரும்ப திரும்ப நடக்குது. இப்போ இது பார்ப்போம், இது கமெண்ட் பண்ணுறேன். என்ன நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். இது இன்ஃபைனைட் லூப்பாக போயிட்டு இருக்கு. ஏன் அப்படி நடக்குது? ஓகே நவ் டெல் மீ. இன்ஃபைனைட் லூப்பாக ஏன் போயிட்டுருக்கு? நான் வந்து திரும்ப ரன் பண்ணி காட்டுறேன். நம்பர் சும்மா சாதாரணமாக நம்பர் 4 அடிக்கிற என்ன நடக்கும், இன்வாலிட் இன்புட்னு வந்தது தொடர்ந்து அதே பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நம்பர் 2 அடித்தா இங்கே அப்டேட்டிங் எம்ப்ளாயிட்டு இதுதான் சார் இன்ஃபைனைட் லூப் வருது. இந்த பாருங்க இது நான் எங்களுக்கு விளங்கினத்துக்கு இது எத்தனை வரைக்கும் போகுமென்று சொல்லலாம். இன்ஃபைனைட். ஓகே ஏன் இது இப்படி வருது? எனி ஐடியா? ஓகே இது விலங்கினத்தை வச்சு சொல்லுவோம் பாப்போம். ஃபர்ஸ்ட்
இப்போ நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது வை. எனி ஐடியா? இப்போ பாருங்க, கோடிங்கை ரீட் பண்ணாங்க. ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் தட். இப்போ பாருங்கள், நாங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் யூசர்கிட்ட கேட்குறது அப்படின்னு இந்த இருக்கிறது. நான் ரன் பண்ணிக்கொண்டே இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சாதாரணமாக இப்போ இந்த லைன் நம்பர் 192 95 சாரி 94 தான் இந்த இருக்கிற ஸ்டேட்மெண்ட். ஓகே, வெல்கம் டு விகி, திஸ் இஸ் an iteration. எங்கிட்ட மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட். forget about that. choose the action you want to do. so this is the word what we are showing here. and அது படி அவ்வளோ பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இது வரைக்கும் கிளியர் தானே? ஓகே, அதுக்கப்புறமா நாங்கள் என்ன சொல்கிறோம்னா 99 என்டர் பண்ணீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகணும். அப்படியே கொடுக்குறோம் while selected action சாரி நான் என்ன கொடுக்குறோம் not equal to 99 அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும். நாங்கள் 99 தவிர என்ன என்டர் பண்ணினாலும் இந்த ப்ரோக்ராம் கண்டினியூஸாக ரன் பண்ணும். அதில் உங்களுக்கு டவுட் இருக்குதா? இல்லை சார். ஏன்னா வயலில் நாங்கள் சொல்கிற கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்கு மட்டும் அந்த வயல் ஸ்டாப் பண்ணாமல் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த வகையில் செலக்டட் ஆக்ஷன் not equal to 99 இது நடக்கும். அப்போ நான் 99 கொடுத்தா க்ளோசிங் அப்ளிகேஷன், தட்ஸ் இட், அப்ளிகேஷன் என்ட் ஆயிடும். ஓகே, அதே கிளியர். இப்போ நான் அதில் என்ன சொல்கிறேன், அடுத்து இப்போ தான் மெயினாக லூப் வயலுக்குள்ளே வரப்போகிறோம். இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன் நம்பர் 1 ஃபார் அன் எக்ஸாம்பிள் we are entering number 1. adding new employee லூப் ஆகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா சிம்பிளாக யோசிங்க. ஸோ நாங்கள் சொல்கிறோம் இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கேட்குற யூசர்கிட்ட ஒரு இன்புட் என்டர் பண்ணுங்க. ஓகே, ரீட் லைன். ஸோ நாங்கள் என்டர் பண்ணிக்கிறது நம்பர் 1. ஸோ நம்பர் 1 இது என்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இது என்ன செய்யும், செக் பண்ணும் while selected action is not equal to 99 or true or false. ஹரி குயிக்காக சொல்லுங்கன்னா நான் குயிக்காக போயிடும். ஸோ இது வந்து ட்ரூ ஓ ஃபால்ஸ். இடத்துல இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. எஸ், பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு நம்பர் 1 நாட் ஈக்குவல் டு 99. ஓகே, ஸோ அடுத்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன நடக்கும், செலக்டட் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கேஸை தான் பார்க்கும். செலக்டட் ஆக்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிற வேலையை நம்பர் 1. ஓகே, கேஸ் நம்பர் 1 what case will be executed here? ஸ்விட்சில் எது நடக்கும்? Okay, very good. So case number 1, since we entered number 1, so this case will be executed. Okay, console right new employee break switch statement முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்கும், நாங்கள் வேறு எந்த எதுவுமே டிஃபைன் பண்ணலை இந்த ப்ரோக்ராமில். இப்போ நாங்கள் இந்த எக்ஸிட் 99 கொடுத்து எக்ஸிட் ஆகினா தான் இந்த 9 நம்பர் 223 எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து க்ளோசிங் அப்ளிகேஷன். நாங்கள் 99 கொடுத்தா, இப்போ 99 நாங்கள் என்டர் பண்ணலை, நான் கொடுத்துக்கிறேன் நம்பர் 1. ஸோ இந்த வயல் லூப்புக்குள்ளே தான் இருக்கோம். இப்போ நாங்கள் அதில் நம்பர் 1 கேஸ் 1 ஒரு தடவை பிரிண்ட் ஆகிடும். பிரேக் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியே வந்தால் திரும்ப எகைன் என்ன செய்யும், வயல் கண்டிஷன் செக் பண்ணும் நம்பர் 1 ஈக்குவல் டு 99 or not, right? So that is true. Again it comes and printed new employee. திரும்ப போகும், switch out escape ஆகிட்டு வயலுக்கு போகும். திரும்ப செலக்டட் ஆக்ஷன் நம்பர் 1 கொடுத்தா அது மாறுது இல்லைங்க. ஸோ எப்போவுமே இது நம்பர் 1, செலக்டட் ஆக்ஷன் இஸ் நம்பர் 1. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிய திரும்ப 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 இது வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ விளங்கிட்டா? ஓகே, இதுதான் அந்த கண்டிஷன். அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கணும் வேண்டதுக்காக வேண்டி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா கீழே பார்த்தா விளங்கும், இமீடியட்டாக 1 டைம் இது நடந்ததோட இந்த இதை கொண்டாந்து டேட் பண்ணியா என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் நம்பர் 1 என்டர் பண்ணினா எடிட் நியூ எம்ப்ளாயின்னு ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸ்விட்ச் கேஸ் விட்டு வெளியே வந்ததோட இன்னொரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறோம் நாங்கள், இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன்.
ஸோ அகெயின் இதை பிரிண்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துக்கிறோம் இல்லைங்கண்ணா. ஓகே, ஸோ அகெயின் console right line name employee like this. ஓகே, ஸோ இதுதான் நிறைய கான்செப்ட். இப்போ நாங்கள் திரும்ப நம்பர் 2 அடிக்கிறோம். அடிச்சா updating employee, again it's asking what you have to do. Number 3 அடிச்சா deleting employee, again it's asking what you want to do. If I enter number 5, it will say what invalid input. ஓகே, ஸோ இந்த வகையில் இது வந்து இப்போ எங்களுக்கு இன்புட் எப்படி வருதோ இப்போ 99 கொடுத்தா மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் நடக்காது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன நினச்சாலும் எரர் காட்டும். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் டிஃபைன் பண்ணிடல, எக்ஸிட் ஆகிடும் அப்ளிகேஷன். ஓகே, அது இதில் என்ன சரி டவுட் இருக்குதா இப்போ நான் பார்த்ததில்ல? ஓகே சார். ஓகே, லெட்ஸ் see now. while பார்த்துட்டோம். do while பார்க்கக்குள்ள while இன்னும் கிளியராக இருக்கும். ஓகே, லெட்ஸ் see now. இப்போ நாங்கள் இதில் பார்த்துட்டோம். do while பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் சின்ன ஒரு எகைன் ஒரு இன்னொரு டவுட் இதை பார்த்துட்டு வரோம். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லூப் அப்படின்னா while I less than 10 while j less than 10, I is 0, j is 0 initial. Okay, and we are giving the condition I வந்து 10 மில்லிசெகண்ட் வரைக்குள்ள இந்த லூப் ரன் பண்ணுங்க. again j வந்து 10 மில்லிசெகண்ட் இந்த லூப் ரன் பண்ணுங்க. so j always 0. இங்க பார்த்தீங்கன்னா விளங்கிருக்கும். j வந்து இங்க கூட்டினதுக்கு இங்க வந்து எப்படி 0 ஆகுது. again அவுட் ஆஃப் இதுக்குள்ள I வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. ஓகே, ஸோ நான் சிம்பிளாக இதை எப்படி ரன் பண்ணி பார்ப்போம். இதை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the I equal 0, j is equal to 0. First condition true or false? Hurry up. Anyone? இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஓ ஃபால்ஸ்? ப்ளீஸ் ஓப்பன் அப் गाइस. ஸோ ஓகே, ட்ரூ. ஸோ இது வந்து ட்ரூ அல்ல, இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ரெண்டாவது கண்டிஷன் எப்படி? j is equal to 0, அதுவும் ட்ரூ. ஸோ இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும், இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு console dot write line I equal to I, j equal to j ரெண்டையும் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு j ப்ளஸ் ப்ளஸ், தட் மீன்ஸ் j will increase by 1. அப்போ அதுக்கப்புறம் j வந்து என்ன நடக்கும்? 1 ஆகிறதோட எகெயின் என்ன செய்யும்? j 1 ஆகினா இது ஒரு while loop. ஸோ ஃபர்ஸ்ட் while loopக்கு முதல் இந்த while loop முடிச்சது நான் ஃபர்ஸ்ட் while loopக்கு வரும். இந்த while loop இன்னும் முடியலை, ஏன்னா இந்த while கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகே, இது நெக்ஸ்டா இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும், இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து j less than 10, இங்கே வந்து j 1 ஆகிட்டு எகெயின் இது ரன் பண்ணோம். அப்போ ரன் பண்ணக்குள்ள வரைக்கும் முடிஞ்சதுக்கு பிறகு சார் வெளியில வரும். அதுதான். ஏனெண்டா இப்போ ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்குதுண்டா, இப்போ இந்த சாதாரணமாக இதை மறந்துடுங்களேன். இந்த while loop மறந்தா இப்போ இதுக்குள்ள இப்போ எப்படி பார்ப்போமே. இப்போ சாதாரணமாக நான் இப்போ இந்த while கண்டிஷனை கொடுத்துட்டா இந்த 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 இது எக்ஸிக்யூட் பண்ணின பிறகு தான் இது அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். ஓகே, நம்ம இங்கே பார்த்த மாதிரி இந்த while இந்த கண்டிஷனை கொடுத்துக்கிறோம். இப்போ நிறைய ப்ரோக்ராமிங் ரைட் பண்ணிக்குவோம்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ நாங்கள் இந்த ஒரு கண்டிஷனை கொடுத்துருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு தான் அது இங்கால போகிறதா அங்கால போகிறதான்னு யோசிக்கும். அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு வயலுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு இந்த வயலால் என்டர் ஆகினத்துக்கு உள்ளுக்கு ஒரு வயல் போட்டிக்கிறதால அது ஒரு இப்போ இதை மறந்துடுவோம் மேலே இருக்கிறது. இது ஒரு வயல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து என்ன சொல்லியிருக்கு? ஜே வந்து 10 விட சின்ன ஆகிக்கிற டைம் எல்லாம் இது எக்ஸிக்யூட் ஆகும், இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். இது ஆல்ரெடி ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகி தான் நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ ஒரு வயலுக்குள்ளே வந்துட்டோம்னா இதை முடிச்சுட்டு தான் அதை அடுத்ததை பற்றி யோசிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜே லெஸ் தென் 10. இப்போ ஜே வந்து இனிஷியலி 0, ஸோ லெஸ் தென் 10 அது ஐஏஜேயும் பிரிண்ட் பண்ணும். இப்போ ஐ வந்து 0 தான் இருக்குது, ஜே வந்து 0. ஓகே, எகெயின் ஜே வந்து ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா ஜே ஒண்டாகும். ஒண்டாயினா ஐ ஈக்குவல் டு 0, ஜே இஸ் ஈக்குவல் டு 1.
அப்படியே கொண்டு அப்படியே வைத்து அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகி 9 ஆகும். 10 ஆகினத்தோட இது பாசிபிள் இல்லை, ஃபோல்ஸ் ஆயிடும். ஃபோல்ஸ் ஆகினா என்ன நடக்கும்? எகெயின் ஜே இஸ் ஈக்குவல் டு வாட்? எக்ஸிட் ஆயிட்டு எகெயின் பாருங்க ஜே இஸ் ஈக்குவல் சொல்லு 10 சரி ஃபுல்லா ரன் ஆயிடுது. ஓகே, இப்போ பார்ப்போம் என்ன நடக்குது. ஏன்னா ரன் பண்ணக்குள்ள உங்களுக்கு வியர்டான ஆன்சர் ஒன்று வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிருக்கும். பாருங்கள், I is equal to 0 0 0 up to J is equal to 9. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குது? இப்போ நல்லா பாருங்கள். இனிஷியலி I is equal to 0, J is equal to 0 பிரிண்ட் பண்ணிடும். பிறகு J வந்து ஒன்றால் கூடுது, அப்படியே கூடி போகுது. பாருங்கள், I is equal to 0 up to J is equal to 9. இது விளங்கிட்டா? இந்த அப் டு திஸ் லெவல். ஓகே, I is equal to 0, J is equal to 9. அதுக்கப்புறமா J வந்து 10 ஆயினத்தோட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். இமீடியட்டாக அது எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆகினத்தோட என்ன நிலைமை? இங்கே இந்த சிச்சுவேஷன் லைன் நம்பர் 236க்கு வரும். அந்த 236ல் I is always 0. அந்த டைமில் ஜேயும் 0 ஆகிடும். அப்போ 236லேருந்து எடுத்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு இந்த துண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப I வந்து 1 ஆகுது. ஏன்னா I ஒன்றால் கூடுது. அப்படி ஒரு கூடினத்தோடு J வந்து 0 ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? J வந்து திரும்ப இப்போ இது இப்போ 0 ஆகிட்டு இங்கே வந்துடும். இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்தா திரும்ப வந்து என்ன நடக்கும்? J வந்து லெஸ் தென் 10 ஆயிடுமே. எகெயின் வந்து உள்ளுக்கு போய்த்திரும். உள்ளுக்கு போய் எகெயின் வந்து அந்த ஐட வேல்யூ வந்து 1 ஆகிட்டே இடத்துல வச்சு இப்போ ஐட வேல்யூ 1 ஆகிருக்கு. J வந்து 0 to 9 வரைக்கும் ரன் ஆகும். விளைச்சா? எகெயின் பார்த்தீங்கன்னா எகெயின் J 10 ஆயினத்தோட எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் ஆகினோடனே J வந்து 0 எகெயின். பட் I வந்து இந்த டைம் வந்து 1. அப்போ 1லேருந்து இப்போ 2 ஆயிரும் செகண்ட் இன்க்ரிமெண்ட். இப்போ திரும்ப வந்து I 2 ஆகிக்கக்குள்ள J 0 திரும்ப எகெயின் இந்த இது வந்து 2 ஆயினத்தோட இது உள்ளுக்கு போயிடும். போனால் I வந்து 2ஆகவே இருந்துட்டு இருக்கக்குள்ள J 1 கூடிட்டே போகும். கூடி J 9 ஆயினத்துக்கு பிறகு 10 ஆகக்குள்ள இந்த இது வந்து ஃபால்ஸ் ஆக J எக்ஸிட் ஆகி வந்து J 0 ஆயிடும். I வந்து 3 இருக்கும். எகெயின் ஸோ J வந்து லெஸ் தென் 10 ஆகிட்டதால அது எக்ஸிக்யூட் ஆகி திரும்ப இந்த கண்டிஷனில் எக்ஸிக்யூட் ஆகிருந்தோட திரும்ப இது நடந்துக்கிட்டே இருக்கு. எது வரைக்கும் என்றால் I வந்து 9 ஆகும் மட்டும். ஏன் இப்போ எக்ஸிட் ஆகி வரக்குள்ள I வரத்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. I வந்து 10 ஆகுறது. இப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். J வந்து அப்படியே 10 ஆகினத்தோட எக்ஸிட் ஆகி J 0 ஆகிற சந்தர்ப்பத்தில் I வந்து 10 ஆயிடும். ஓகே, I 10 ஆகும், J வந்து 0. ஓகே, அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா I தான் 10 ஆயிட்டு ஆயினத்தோட இந்த மெயின் வைல் எக்ஸிக்யூட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். இது ட்ரூவாக இருந்தால் தான் இந்த வைல் எக்ஸிக்யூஷன் நடக்கும். அதுதான் ஃபால்ஸ் என்று ஆகிட்டேன்டா எந்த டைமில் I 10 ஆகுதோ I 10 ஆகுதோ இமீடியட்டாக அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்க மாட்டேன். வைல் எக்ஸிக்யூட் ஆகி அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு போயிடும். விளங்கிட்டாது? ஓகே, இதுதான் கான்செப்ட். நல்லா லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். இப்போ நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கக்குள்ள சம்டைம் எங்களுக்கு விளங்காமல் போகும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணுமெண்டா டிஃப்ரெண்ட் வேல்யூஸை கொடுத்து நாங்கள் ரன் பண்ணி பார்க்கணும். இந்த ப்ரோக்ராம் இது எப்படி ரன் ஆகுது நாங்கள் ரன் பண்ண முதல் இமேஜின் பண்ணணும். இது எப்படி ரன் பண்ணி என்ன மாதிரி அவுட்புட் வரும்ட்டு. அந்த அவுட்புட் வருதா இல்லையான்னு பார்க்கணும். ஏன் வரலாட்டி ஏன் வரலன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கிருக்கும் 0 to 1 to 9 மட்டும் 0. அதுக்கப்புறம் I 1 ஆகிற டைம்லாம் 0 இது 1 ஆகும். அப்படியே வந்து I 9 J is I 9 இருக்கும். அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் திரும்பியும் சொல்கிறேன். I இடத்துல 9 ஆகிட்டு 8 + 1 9 ஆகிட்டு லூப் போகும். போனால் J is equal to 0. ஸோ லெஸ் தென் 0. அதனால் I 9 இருக்கும். J 1/1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு பிரிண்ட் ஆகும். ஆகினத்துக்கு பிறகு J வந்து 0. I வந்து 9 + 1 10. I தான் 10 ஆகிட்டேன்டா இமீடியட்லி இது வந்து ஃபால்ஸ். அதுக்கப்புறம் இது எக்ஸிட் ஆகிடும். இதை பற்றி யோசிக்காது. இதுதான் இதில் கான்செப்ட். ஓகே, இது கிளியர் தானே? ஓகே, லெட்ஸ் see now. இப்போ இது வந்து ஏற்கனவே இது மாதிரி ஒன்று பார்த்தோம்.
while true என்ன நடக்கும் இது? இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. while true console right. டேட்டா பிரிண்ட் பண்ணேன். ஓகே, எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணும்? அன்லிமிட்டடா பிரிண்ட் பண்ணேன். ஏனென்றா நாங்கள் சொல்கிறோம் while ட்ரூவாக இருக்கும்போது இது எப்போவுமே ட்ரூ தானே, இது பிரிண்ட் பண்ணிட்டே போகும் கரண்ட் டே டைம். இதில் நீங்கள் ஒரு ஃபன்னான விஷயத்தை பார்க்கலும். இப்போ ஏற்கனவே இன்ஃபைனைட் லூப் எனக்கு கூட ஒரே வேல்யூ ரிப்பீட் ஆகுமே. பட் இங்கே வந்து இன்ஃபைனைட் டைம் கரண்ட் டே டைம் நோ. ஸோ கரண்ட் செகண்ட்ஸோட இது பிரிண்ட் பண்ணிகிட்டே போகும். அப்படியே லைஃப் டைமோ இது பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போகும் until world ends. Okay, battery low go down like that. So இப்போ வர 854 11 செகண்ட் 13 14 அப்படியே வந்து கொண்டே இருக்குங்க. ஓகே, இதுதான் பி கேர்ஃபுல் when we creating an application. while யூஸ் பண்ணக்குள்ள மேக் ஷுவர் தட் இட் there is a place it can be end. ஓகே, இந்த while ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு எண்டிங் கண்டிஷனோட தான் நாங்கள் டிஃபைன் பண்ணணும். இல்லாட்டி அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கிட்டே இருந்து மெமரி அவுட் ஆகியும் ஸோ அவுட் ஆஃப் பவுண்ட் அப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறது. ஒரு ப்ரோக்ராம் வந்து சார் இப்போ இதுல வந்து ஒரு டைம் வரக்குள்ள பிரேக் பண்ணணும்னு சொன்னா அது எப்படி கொடுக்குற சார்? ஓகே, while இப்போ பார்ப்போம். இப்போ நான் ஏற்கனவே பார்த்தது ஓகே சார். விளங்கிட்டா? ஓ சார். இதில் நான் ஒரு டேட் டைம் கொடுத்தேன். சரி, என்ன டேட்டை கொடுப்போம்? இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ஒரே வேல்யூ வந்து அப்படி கொடுத்துட்டா சரி. ஓகே, இது என்ன சொல்கிறோம்னா டேட் டைமுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. சரியா, இங்கே வந்து பிரிண்ட் பண்ணக்குள்ள இது இப்படி பிரிண்ட் பண்ணதுக்கு டேட் டைமுக்குரிய ஒரு ஃபார்மேட் இருக்கு. இது எங்களுக்கு சிஎம்டியில் இப்படி தான் ரன் பண்ணும். பட் டேட் டைம் வந்து சாதாரணமாக அது ஒரு ஸ்ட்ரிங் இல்லை. டேட் டைம் வந்து இப்படி தான் வரும், சிஸ்டத்துக்கு இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இதுதான் டேட் டைமுக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ இப்படி ஒன்று நாங்கள் டைப் பண்ண கோடிங்கில் இருக்காது. நாங்கள் ஸ்ட்ரிங்காக கொடுத்ததுக்கு டேட் டைம் ஒரு ஹேவ் அ ஃபார்மேட். ஓகே, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேட் டைமும் ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு நான் கொடுக்குற ஸ்ட்ரிங் ஈக்குவலாக கூட இதை ஸ்டெப் பண்ண சொல்கிறேன். இப்போ டைம் வந்து 8:56 8:57 இந்த டைமுக்குள்ளே ரன் பண்ணுற மாதிரி கொடுப்பேன். இப்போ கடந்துட்டோமோ தெரியாது. ஓகே, பார்ப்போம். எட்டு 54 18 while 57 ஆகிட்டு 58 கொடுத்துட்டு டேட் டைம் லெஸ் தென் ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுமே இல்லை. இப்போ இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு இதுக்கு ஈக்குவல் ஆகும் மட்டும் இதை ரன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தா அதை ரன் பண்ணும். பார்ப்போம். ஏன் அப்படி ரன் பண்ணாமல் இருக்குதுன்னா இந்த கண்டிஷன் இன்னும் மீட் ஆகும். 58 ஆகி 18 செகண்டில் வந்து இது பிரிண்ட் ஆகும். பார்ப்போமே.
அந்த டைமை பாஸ் ஆகிறதால அது நடக்குது. இப்படி நான் ஒரு கண்டிஷனை கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்படி சொன்னால் சரி. இல்லாட்டி ஓகே, இந்த இந்த சினேரியோவில் இந்த கண்டிஷன் அவ்வளோ சூட்டபிள் இல்லை. ஏன்னா நான் கொடுக்குற டைம் வந்து மிஸ் ஆகி போகுது. செகண்ட்ஸ்லேயே கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த லாஜிக் விளங்கிட்டு தானே எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ஓ சார். இந்த சந்தர்ப்பத்திலே சாத்தியம் இல்லை. பட் நாங்கள் சாதாரணமாக வேறு பாசிபிள் நம்பர்ஸ் டேட் வந்து கொஞ்சம் இந்த டைமோட வார்த்தை டேட் மட்டும் வந்தால் பரவாயில்ல. டேட் டைம் டாட் days in month. இப்போ இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு month equal to ஓகே. இங்கே இந்த சினேரியோ க்ரியேட் பண்ணுற ஃபஸ்ட்டு லாஜிக் வேறு என்ன நம்பர் நான் கொடுக்கணும். ஓகே, உங்களுக்கு கன்செப்ட் இல்லை தானே? வேறொரு எக்ஸாம்பிள் நான் இல்லை, நான் அதை டூவாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சரி எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இது ஒரு கண்டிஷன் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். இப்போ ஒரு டூ வயலில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா கொடுக்குற கண்டிஷன் வந்து ஆல்வேஸ் ட்ரூவாக இருந்தால் எப்பவுமே ரன் பண்ணிகிட்டே இருக்கும். டூவைல் வந்த ஏன் டூவைல் தேவை அப்படின்னா சில சந்தர்ப்பத்தில் ஒரு தடவை சரி அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும்போது டூவைல் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டுமே எக்ஸிக்யூட் ஆகும். பட் இன்னொரு சுச்சுவேஷன் வரலாம். ஒரு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகுதோ இல்லையோ ஒரு தடவை சரி அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிட்டு பிறகு வந்து கண்டிஷனை செக் பண்ணுற மாதிரி. ஓகே, அது அந்த மாதிரி சந்தர்ப்பம் தான் டூ வைல் யூஸ் பண்ணுவோம். அது இப்போ நம்ம தியரியை பார்த்துட்டு வருவோம். டூ வைல் லூப். ஸோ டூ வைல் இப்போ நாங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இன்டீஜர் 0 i equal 0 do console right line I while I less than 10. இப்போ நாங்கள் இதை வந்து சிம்பிளாக இவ்விடத்துலேயே இந்த டூக்கு பதிலாக வயலை தூக்கி இந்த டூக்கு பதிலாக இதை தூக்கி அவடத்தை போட்டால் டூ இந்த வயல் கண்டிஷன் ஆகிடும். விளங்குதா? இப்போ நான் வந்து வயல் கண்டிஷனை கொடுத்துட்டு அதுவும் இதுவும் ஒன்று. இப்போ இந்த சுச்சுவேஷனில் ரெண்டும் ஒன்று ஆகிக்கிறதால பரவாயில்ல. பட் வேறு சுச்சுவேஷன்ஸ் வரும். டூ வேறு மாயும் டூ வயலுக்கு வேறு மாயும் வர மாதிரி. இப்போ இதுக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் வரும் 0 to 9. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். இதுவும் 0 to 9 வயல். இதுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். பட் அங்கே என்ன பிரச்சனைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மஸ்ட்டாக நாங்கள் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருவோம். ஓகே, பட் இல்லாட்டி இன்ஃபைனைட் ஆகும். இங்கே வந்து நாங்கள் வேற ஒரு சினேரியை வச்சுக்கிறோம். அது இன்க்ரிமெண்ட் ஆகி வயல் வந்து இப்படி ஒரு கண்டிஷன் இங்கே நாம் கொடுக்குறோம். இதுலேயும் ஒரு பிரச்சனைக்கு கட்டாயம் வயல் கொடுத்துருவோம். இல்லாட்டி ரன் பண்ணாது. ஓகே, ஏன்னா இல்லாட்டி பாருங்க டூ மட்டும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் வயல் கொடுக்காடி எதை காட்டும். டூ மட்டும் இருக்கிறேன்டா இதுவும் ஒரு இன்ஃபைனைட் லூப்பே வயல் இல்லாமல். ஸோ என்ன டூ ப்ளஸ் கூடி 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 போகிறதா கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாலும் ஒரு தடவை பிரிண்ட் பண்ணுமா சார்? அதுதான் சொல்லுவார். எஸ், தட்ஸ் கரெக்ட். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிட்டு தான் நான் அடுத்த இதே பார்ப்போம். நாம் அதை இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பாருங்க அது இப்போ பார்த்தாச்சு. இப்போ டூ வைல் வில் ஆல்வேஸ் கெட் எக்ஸிக்யூட்டட் அட் லீஸ்ட் ஒன்ஸ். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், நமக்கு வந்து என்ன கண்டிஷன் கொடுக்குறோம். வைல் ஐ லெஸ் தென் 10. ஐ வந்து 10 விட சின்ன நாய்க்குள்ள மட்டும்தான் ரன் பண்ணணுங்கிறது தான் கண்டிஷன். பட் ஐ வந்து என்ன 10. பட் வைலில் இது ஒரு அவுட்புட்டும் வராது.
அப்படி தானே. பட் இங்கே டூ வைல்ல ஃபஸ்ட்டுக்கு ஒரு தடவை அதை பிரிண்ட் பண்ணிடும். லெட்ஸ் சி கன்சோல் ரைட் லைன் ஐ வந்து ஒன் டைம் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கும் 11. 11 கொடுத்துட்டு செக் பண்ணும் இடத்துல 11 10 ரசிடுச்சா அப்படின்னு பார்ப்போம். ட்ரூ ஃபால்ஸ். false. அப்போ அதோடைய ப்ரோக்ராம் ends. ஓகே, பட் ஒன் டைம் இட்ஸ் எக்ஸிக்யூட். ஓகே, தட் இஸ் கிளியர் நோ. Also, ஓகே ஓகே ஃபோலோ ப்ரோக்ராம். இப்போ நாங்கள் டூ வைல்ல எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பார்ப்போம். ஸ்ட்ரிங் செலக்டட் செலக்ஷன் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் எம்டி. ஓகே, இது வந்து இதோட மீனிங் வந்து செலக்டட் எக்ஷன் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்னா எம்டி ஸ்ட்ரிங். ஏன்னா சம்டைம் நம்ம இங்கே ஏற்கனவே ஸ்ட்ரிங் இன்புட் எடுக்கிறோமே அதே வேரியபிளுக்கு, அந்த வெளி கொண்டும் இதை நாங்கள் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காண்டி இப்படி வச்சுக்கிறாங்க. இதை வந்து எம்டி ஆக்கிட்டு இப்போ ரன் பண்ணும். ஒன் டைம் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக ரன் பண்ணும் டூக்குள்ளே வரதால். ஸோ சூஸிங் அன் எம்ப்ளாயி லைக் தட் அண்ட் ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு பிறகு தான் அதை என்ன செய்யும், either it is 99 or something else, it will check. Let me see how it comes. ஓகே பாருங்க, ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் டூக்கு கொடுத்ததால ஒன்றையுமே செக் பண்ணாது, இது ஒரு தடவை ரன் பண்ணும். இதே மாதிரி வந்து நாங்கள் டூ வைலில் செய்யணும் வேண்டாம், சாரி நார்மல் வைலில் செய்யணும்னா இப்படி ஒரு எக்ஸிக்யூஷன் கொடுக்கணும். இப்படின்னா செப்பரேட்டாக இந்த கொமாண்ட் ஒரு தடவை இந்த கண்டிஷன்ஸ் ஒரு தடவை ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைல் கண்டிஷனை போடணும். போட்டுட்டு அப்படி தான் செய்வோம். பட் இங்கே பாருங்கள், டூ வைல் இப்போ இதில் இன்னொன்று பார்த்துருப்பீங்க நீங்கள், இந்த இன்ஃபைனைட் லூப் வந்து கண்டினியூ ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி எகெயின் இந்த இதே லாஜிக்கை திரும்ப ரிப்பீட் பண்ணிடணும். நினைவுக்கு தானே விளங்கிட்டு இது எழுத்துறேன் அந்த கண்டிஷன் இப்படி இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை, ரைட்? ஸோ இந்த சந்தர்ப்பத்துக்காண்டி தான் டூ வைல் வருது. நாங்கள் ஒரு கோடிங் எப்படியும் கரெக்டாக ரன் பண்ணணும்ல, அதை நாங்கள் தனியாக ரைட் பண்ணிவிட்டு வயலுக்குள்ளே போன கண்டிஷன் வந்து திரும்ப இன்ஃபைனைட்டாக நடந்துகிட்டே இருக்குமென்றதுக்காண்டி திரும்பவும் என்ன செய்யணும், அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்னொரு தடவை அதை என்டர் பண்ணணும். ஓகே, பட் இங்கே பாருங்கள், சிம்பிளாக டூக்குள்ளே நாங்கள் ஒருத்தர் என்டர் பண்ணிட்டோம்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க மாட்டோம், திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால் பாருங்க இப்படி சந்தர்ப்பத்துக்காக டூ வைல் வந்துச்சு. கட்டாயமாக ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்கணும், நடந்துட்டு அதுக்கு பிறகு பேஸ்ட் ஆன் கண்டிஷன் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நடக்கணும் அப்படின்னா இதுதான் சரி. ஓகே, இப்போ நான் console right line enter input. So based on the input, so இப்போ நீங்கள் ஸ்விட்ச் இதில் பார்க்க போல ஃபெமிலியர் ஆகும். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஸ்விட்ச் கேஸ் படித்தது இங்கே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டூ வைல் படிச்சுட்டு டூ வைல் படிக்கக்குள்ள டூ வைலும் ஃபெமிலியர் ஆகும். ஸோ டூ வைல் படிக்கக்குள்ள டூ வைல் ஸ்விட்ச் எல்லாம் ஃபெமிலியர் ஆகும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். இங்கே நீங்கள் ஸ்விட்ச் தெரியலைண்டா கஷ்டமாயிடும். அதுதான் நான் சொல்கிறேன், கண்டினியூவாக அட்டெண்டன்ஸ் இருக்கணும். அடுத்தது ஏற்கனவே படித்தது ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் பார்ப்போம், டூ மீன்ஸ் நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங் எல்ஸ், ஜஸ்ட் எக்ஸிக்யூட் அப் டு திஸ் லைன். ஓகே, that's what happened here. So welcome. First forgot about this first line. Okay, this is coming from my initial one. This one. Okay, அதை இந்த ப்ரோக்ராமில் ஸ்டார்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து இப்போ இது வந்து சூஸ் ஆக்ஷன் யூ வாண்ட் டு just print 1 2 3 and 99. Then again it is expecting an input from us. Okay, based on our input, let's see if you enter 5 means not included these scenarios. Check for 1 2 3, no, so default one is invalid input, and it is again asking for another input. So let's see, we put 1. So adding new employee, no iterations, no infinite loop, just asking n one condition is execute ஆகுது. Again check for this condition.
ஸோ இதுதான் நடக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் இது பிரிண்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிக்கிறோம். நம்பர் 1 ஓகே கன்சோல் எடிங் நியூ எம்ப்ளாயி பிரேக் while check the condition if it is not 99 ஆண்டு பார்க்கும் இல்லை. Okay, again do it. Again comes again when we press 2 checking breaking updating employee வந்துட்டு ஓகே இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு திரும்ப பார்க்கும் செலக்டட் ஆக்ஷன் வந்து 99 ஈக்குவல் லெஸ் நாட் ஈக்குவல் டு 99 again do it அப்படியே நடக்கும். இப்போ நான் 99 என்டர் பண்ணதோட பாருங்க இதுதானே கிளியர். 99 நாங்கள் என்டர் பண்ணினதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வாலிட் இன்புட் அடிச்சுட்டு தானே அது க்ளோசிங் அப்ளிகேஷனு போகுது. ஏன் அப்படி சொல்லுங்க. வைல் லூப் வந்து லாஸ்டா தான் கண்டிஷனை செக் பண்ணும். தட் இஸ் தி திங். கரெக்ட், வெரி குட். சி நாங்கள் வந்து ஏற்கனவே டூக்குள்ள வந்து இப்போ நாங்கள் அப்டேட்டிங் எம்ப்ளாயி கொடுத்ததோட கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இவரத்தை வந்து நிற்கிது. எங்கள்கிட்ட இன்புட் கேட்டுக்கொண்டு நாங்கள் கொடுக்குற இன்புட் வந்து 99 கொடுத்ததுக்கு டூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எப்படியும் அந்த டூவை முடிச்சுட்டு தான் அது வயலுக்கு வரும். இப்போ 99 வந்து இங்கே என்ன அர்த்தம்? இந்த சுவிட்சுக்கு என்ன 99 என்னன்னு தெரியும்? 1 மில்ல 2 மில்ல 3 மில்ல டிஃபால்ட் இன்வாலிட் இன்புட். அப்போ அதாவது பிரிண்ட் பண்ணி போட்டு தான் வயலுக்கு போகும். இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹவு டூ வைல் எக்ஸிக்யூட். ஓகே, இந்த மாதிரி சில வயலில் இருந்தால் நடக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்டர் பண்ணதோட அப்ளிகேஷன் எக்ஸிட் ஆகிடும். ரைட், டூ வைல் என்றதால தான் இன்வாலிட் இன்புட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது செக் பண்ணும் வயலில் வந்து கண்டிஷனு எஸ் திஸ் இன்புட் இஸ் நாட் equal to 99 false, right? It is equal to 99, therefore exit out of this do while and print the next statement. Okay, clear no? Yes sir. Okay, clear and எனக்கு விளங்கிட்டேன்னா நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. ஓகே, தட்ஸ் இட். ஸோ டுடே நாங்கள் வந்து டூ வைலும் while do while and why iteration is very important அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நான் for loop அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் பார்த்தது எல்லாத்துலேயும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். இஃப் கண்டிஷன் அண்ட் ஸ்விட்ச் கேசஸ் அண்ட் டூ வைல். ஓகே, இதெல்லாம் வந்து டூக்கும் டூ வைலுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது, ஸ்விட்சுக்கும் இஃப்க்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. ஏன்னா ஸ்விட்சை இஃப் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ண வந்தது தான் ஸ்விட்ச், while improve பண்ண வந்தது தான் do while. But there are scenario only we need to use if condition and only we need to use while condition. But some scenarios like this we need to have do while instead of while. At the same time some scenarios we need to have switch statement instead of if statement. And next one is for loop. It's one of the commonly used iterations. So now அது for loop next class ல பார்ப்போம். So கண்டினியூஸா கிளாஸ் போடுவீங்களா சார்? yeah, that's it. Yeah, let me stop recording. Okay, up to now everything clear now, right? Yes sir. Okay.